சீமான் உடைய காடர்ஸ் யார்கிட்ட போய் பேசினாலும் அவன் வந்து மண் சார்ந்த அரசியல் தான் முதல்ல ஆரம்பிப்பான். எதுக்குங்க உங்களுக்கு சீமானை பிடிக்கும் அப்படின்னா, அதாவதுங்க இந்த மண் சார்ந்த அரசியல் தாங்க நமக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குங்க அப்படின்னு தான் ஆரம்பிப்பான். ஏதோ ஒரு இடத்துல அவர் அந்த காடரை வந்து பொலிட்டிசைஸ் பண்ணி வச்சிருக்காரு. திமுகவிலையும் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி காடர்ஸ் இருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய யங்கர் ஜென்ரேஷனை வந்து பொலிட்டிசைஸ் பண்ணணுன்றதுக்காக தான் அந்த திராவிட மாடல் பயிற்சி பாசறையெல்லாம் நடத்துனாங்க. அது ஏதோ ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ஒரே ஒரு வாட்டி மட்டும் நடத்திட்டு அது அப்படி விட்டாங்க. அது அப்படி கிடையாது. அது ஒரு தொடர் ப்ராசஸ். அது ஒரு ப்ராசஸ். நீங்கள் பேசிகிட்டே இருக்கணும். நீங்கள் கொண்டு போய் அவங்ககிட்ட அவங்கள அரசியல் படுத்துறது அப்படின்றது வந்து ஒரு நாள் நீங்கள் பேசிட்டு போயிட்டீங்கன்னா அது அப்படி கிடையாது. இல்லை ஒரு நாள் நீங்கள் ஒரு ரீல்ஸ் போட்டிங்க, இல்லை ஒரு நாள் உதயநிதி வந்து பேசிட்டு போயிட்டாருன்னா அப்படி கிடையாது. அது ஒரு தொடர் ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் வந்து படிப்பகங்களாக மாற வேண்டும். அந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு தெருமுனை கூட்டங்களாக மாற வேண்டும். அந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு வந்து ஏரியா லெவலில் மக்களை வந்து திரட்டக்கூடிய, இளைஞர்களை திரட்டக்கூடிய ஒரு ப்ராசஸாக மாற வேண்டும்.